மக்களே இன்னைக்கு டே 4. இன்னைக்கு வேலை எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கூட ஸ்டெப் எடுக்கல. டே 3 வீடியோல வேலை கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிருந்தேன். வேலை ஸ்லோவா போறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கைவினை பொருட்கள் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த ஓலைக்காண்டி நாங்க அலையாத ஏரியாவே கிடையாது. நம்ம பணக்குடிக்கு போயிருக்கோம், இட்டமொழி அப்படின்னு நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு இடத்துலயும் கிடைக்கல. வேலை கொஞ்சம் ஸ்லோவா நடக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வேலை ஸ்லோவா போகுது கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு. நான் எந்த இடத்துலயுமே வேலை ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க 2000 ரூபா கொடுங்கன்னு மென்ஷன் பண்ணல. வேலை ஸ்லோவா போறதுக்கு காரணம் இந்த ஓலை மட்டும்தான், நிறைய இடத்துல கிடைக்கிறதே கிடையாது. கடைசியா ஒரு இடத்துல எப்படியாவது எங்களுக்கு 400 ஓலை வேணும் அப்படி சொன்னு வச்சுதான் நாங்க இது வாங்கிருக்கோம். முதலாம் குறைஞ்சது ஒரு ஊர்ல 4 பேராவது ஓலை மணிவாங்க. ஏன் எங்க பாட்டி கூட ஓலை மணிவாங்க. எங்க தோட்டத்துல கூட 800 தென்னை மரம் கிட்ட இருக்கு, ஆனா ஓலை மணிறதுக்கு தான் ஆள் இல்ல. இந்த ஓலை கிடைக்காதனாலதான் வேலை கொஞ்சம் ஸ்லோவாயிட்டு. மக்களே ஒருத்தங்க ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க, நான் முடிஞ்சா மட்டும் மோட்டிவேஷன் பண்ணணும், அப்படி இல்ல என்னால முடியல அப்படின்னு நம்ம டிமோட்டிவேஷன் பண்ணவே கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம பண்ற மோட்டிவேஷனை விட டிமோட்டிவேஷன் ரொம்ப பவர்ஃபுல். இவன் என்ன டிமோட்டிவேஷன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பாங்க எல்லாரும். மக்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு டே 5ல வரேன்.